இட்லி சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது மாதிரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு டம்ளர் வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு இந்த ஸ்பூனில் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து உடைச்சது எடுத்திருக்கேன் நான். நீங்கள் முழு உளுந்து கூட எடுத்துக்கலாம். வரமிளகா வந்து ஒரு 6-7 சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் மிளகா தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா எடுத்திருக்கேன், அதாவது கொத்தமல்லி. 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு குறைவாக வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன், மேத்தி சீட்ஸு. அப்புறம் வந்து பெருங்காய கட்டி இந்த அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே வறுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சாம்பாருக்கு தேவையான புளியை வந்து கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இது இன்க்ரீடியன்ஸ் வறுக்கிறதுக்கு முன்னாடி பருப்பை கழுவி பருப்பை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். ஸோ பருப்பு கழுவிட்டு வந்திருக்கேன். அது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து 1 கப் எடுக்கிறேன், அது போட்டுக்கலாம். 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது பருப்போடு சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம சாம்பாருக்கு வேணால் மசாலா வந்து வறுத்துக்கலாம். இதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து கடலப்பருப்பு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் கடலப்பருப்பு ஒரு 2-3 வாட்டி விரட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளை உளுந்து போட்டு வறுத்துக்கலாம். இது லைட்டாக 2-3 வாட்டி கிளறி விட்டோடனே கூட எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுக்கணும். ஸோ வறுக்கிறப்பயே உங்களுக்கு வந்து ஸ்மெல் வந்து வீடு ஃபுல்லாக கமகமான்னு இருக்கும், சாம்பாரோட ஸ்மெல் வரும் உங்களுக்கு. இது கூட ஒரே ஒரு பஞ்ச் வந்து லாஸ்ட்டாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து டேஸ்ட்டு நல்லா இன்னும் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும், என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நல்லா வறுத்த பிறகு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வெந்துருச்சு, அதில் அரைச்சதை ஊற்றிக்கலாம். அது கூட புளி கரைசலை சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சா சாம்பார் ரெடி. ஸோ ஒரு தாளித்து கொட்டிக்கலாம் நம்ம. ஸோ இட்லி சாம்பார் கமகமன்னு ரெடியாக இருக்கும், உங்களுக்கு சாப்பிட்ற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் மினி இட்லியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.